ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் அத்தியாயத்தை பார்த்துள்ளோம். இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் தொடங்கப்படுகின்றது. முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். வேதாந்தங்களில் எங்கெங்கெல்லாம் ஜெகத் காரணத்தை பற்றி பேசப்படுறதோ அவ்விடங்களெல்லாம் பரமாத்மாவை தான் சொல்லுகின்றன. அதாவது ஜகத்துக்கு காரணம் சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டிருக்கின்ற பரமாத்மா தான் அப்படின்றது ஸ்தாபித்தாயிருக்கு முதல் அத்தியாயத்தில், சமன்வய அத்தியாயத்தில். ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம். பகவான் தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல இருக்க முடியாது அப்படின்னு விரோதம் எழ அதை சமணம் படுத்தக்கூடிய, அதாவது அந்த விரோதத்தை போக்கக்கூடிய அத்தியாயம் தான் ரெண்டாவது அத்தியாயம், அவிரோத அத்தியாயம். ரெண்டு விதமான விரோதம் உண்டு அப்படின்னு முன்னாடி அதெல்லாம் பார்த்துள்ளோம். என்ன விதமான விரோதம்னா, பரமாத்மாவானவன் மொத்த ஜகத்துக்கும் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியாகவும், ஜகத்தானது மொத்த ஜகத்தானது படைக்கப்பட முடியுமா அப்படின்னு மற்றொரு கேள்வியும். இந்த ரெண்டு கேள்விகளுக்கான இதுதான் விரோதமே. ஏன்னா நம்மளுடைய பிரதிஜ்ஞா என்னது, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்னது, மொத்த உலகத்துக்கும் பரமாத்மா காரணம் அப்படின்னு இருக்க பரமாத்மா காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னாலும் நம்மளுடைய பிரதிஜ்ஞை பக்னமாயிடுறது இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது அது முறியப்படுகின்றது. அதே போல் முதல்ல மொத்த உலகமும் படைக்கத்தக்கதா நித்தியமாகவே சில பொருள்கள்லாம் இருக்கே, படைப்புக்கு விஷயமாகாத பொருள்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னாலும் நம்மளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறாக ஆகிடும் இல்லையா. மொத்த உலகத்தையும் பகவான் படைக்கிறான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தவறாயிடும். ஆகையினால அந்த மாதிரி விஷயங்கள் விரோதங்கள்லாம் எழ அதை போக்கக்கூடிய அத்தியாயம் தான் இந்த அவிரோத அத்தியாயம் என்ற அத்தியாயம். இதில் முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் அப்படின்னு பெயர். இந்த பாதத்தில் என்ன பண்ணப்படுறது அப்படின்னா, ஸ்மிருதியாலையும் தர்க்கத்தினாலையும் விரோதமானது எழுகின்றது. வேதாந்தத்தில் இந்த மாதிரி பரமாத்மா தான் ஜகத்தை படைத்தான் அப்படின்னு படைக்கிறான், காக்கின்றான், அதுக்கு லயத்துக்கு காரணமாக இருக்கின்றான், அவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இருக்க. இல்லையே, ஸ்மிருதியில் வேறு மாதிரி சொல்லி இருக்கே அப்படின்னும் ஒரு விரோதம். அதே போல் தர்க்கத்தினால், யுக்தினால், லாஜிக்காக பகவான் படைக்க முடியுமான, இந்த உலகமானது அவனுக்கு காரியமாக இருக்க முடியுமான அப்படின்னு லாஜிக்கலாகவும் விரோதம் எழுது இந்த முதல் பாதத்தில், ஸ்மிருதி பாதத்தில். அதனுடைய முதல் அதிகரணம், இந்த பாதத்தினுடைய முதல் அதிகரணம், இதுக்கு ஸ்மிருதி அதிகரணம் என்றே பெயர். இங்கே என்ன பூர்வபக்ஷம் என்றால், வேதாந்தத்தில் பரமாத்மா தான் ஜகத்தை படைக்கிறான் அப்படின்னு சொல்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நம்ம நேர தெரிஞ்சிக்க முடியாது. வேதாந்தம்ன்றது எவ்வளவோ முரண்பாடு கொண்டதாக இருக்கின்றது. எத்தனையோ வாக்கியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் ஆராயக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? ரிஷிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நம்ம ஒப்புக்கொள்ளணும் வழியா நாமே வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை ஆராய முற்பட முடியாது இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது கபிலர் அப்படின்ற ஒரு ரிஷி, அவர் என்ன சொல்கிறார், இந்த லோகத்துக்கு பிரதானம்தான் காரணம் அப்படின்னு தன்னுடைய சாங்கிய ஸ்மிருதியில் சொல்லி வச்சிருக்கார். அதனால் அந்த ஸ்மிருதியை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுனால, அப்போ அந்த ஸ்மிருதியை ஆராய்ந்தோமே என்றால் அப்போ என்ன தெரியறது, பிரதானம் தான் ஜகத்துக்கு காரணம், பரமாத்மா அல்லவே அப்படின்னு வந்துடுமே என்ற சங்கைகள. அதுக்கு மேலே பதில் வருது, சரி சாங்கிய ஸ்மிருதின்னு ஒரு ரிஷி சொல்லியிருக்கார், கபிலர் அப்படின்ற ரிஷி சொல்லியிருக்கார். ஆனால் அதே போல் மற்ற ரிஷிகள்லாம் பரமாத்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார்களே. மனுஸ்மிருதி தொடக்கமான மற்ற ஸ்மிருதிகளெல்லாம் பரமாத்மா தான், பிரம்மம் தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வியோட அதுக்கு பூர்வபக்ஷி என்ன பதில் சொல்கிறாருன்னா, சாங்கிய ஸ்மிருதியானது அது வெறும் தத்துவபரமானது. உலகத்தில் என்ன உண்மை பொருள் அப்படின்னு ஆராயறதுக்காக வந்த ஒரு தத்துவபரமான கிரந்தம் அந்த சாங்கிய ஸ்மிருதி அப்படின்றது. ஆனால் மனுஸ்மிருதி போன்றவைகளெல்லாம் தர்மசாஸ்திரங்கள், அவையெல்லாம் கர்மத்தை போதிக்க வந்தவை. ஆகையினால தத்துவத்தை ஆராயும் பொழுது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போது தத்துவத்தை ஆராயும் பொழுதும் கூட நம்ம சாங்கிய மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த மொத்த ஸ்மிருதியும் வீணாக போயிடும் இல்லையா, பயனற்றதாக ஆகிடும். ஆனால் மனுஸ்மிருதி அப்படி கிடையாது. மனுஸ்மிருதியில் பிரம்மம் தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அந்த பாகத்தை விட்டுடுவோம்.
ஆனால் மொத்த மனுஸ்மிருதியை விட்டதாக ஆகாது. ஏன்னா மனுஸ்மிருதியில் மற்ற தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரந்தமானது பயன்படும். ஆனால் சாங்கிய ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட இந்த பிரதானம் தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்றத நம்ம விட்டு விட்டோமே என்றால் அப்போது மொத்த கிரந்தமும் வீணாக போயிடுமே. ஆகையினால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது ரிஷிக்கு மதிப்பு கொடுத்து சாங்கிய ஸ்மிருதி இந்த ஸ்மிருதியை எடுத்துக்கணும். பிரம்மம் ஜெகத்காரணம் அல்ல, பிரதானம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அதுக்கு வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாங்கிய ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதிக்கு ஒரு பயனற்ற தன்மை வரும் அப்படின்ற ஒரு பயத்தினால அந்த ஸ்மிருதியை எடுத்துக்க முற்பட்டோம் என்றால் அப்போ மனுஸ்மிருதி தொடக்கமான பல ஸ்மிருதிகளுக்கு பயனற்ற தன்மை அதை நம்ம எடுத்துக்கவே இல்லையே. அதான் அனவகாச பிரசங்கம் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அதெல்லாம் அப்பிரமாணங்களாக ஆயிடுமே, பல ஸ்மிருதிகள் அப்பிரமாணங்களாக ஆயிடுமே. ஆகையனால பல ஸ்மிருதிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய ஏதோ ஒரு ரிஷி சொல்லியிருக்கார் அப்படின்றதுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சித்தாந்தத்தில் பதில். அதுக்கு மேலே தான் என்ன சொன்னார் முன்னாடி அந்த பூர்வபக்ஷி, சாங்கிய ஸ்மிருதியானது தத்துவபரமானது, அது நம்ம பிரதான காரணவாதத்தை ஏற்கவில்லை என்றால் அப்போ மொத்த கிரந்தமே வீணாக போயிடும். ஆனால் மனுஸ்மிருதி தொடக்கமான மற்ற ஸ்மிருதிகள்லாம் அது தர்மத்தை போதிக்கக்கூடியவை, அதே போல் தத்துவத்தையும் சொல்லுகின்றவை. அப்போ தத்துவத்தை சொல்லக்கூடிய பாகத்தை நம்ம விட்டால் கூட மற்ற அந்த பாகங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டதாக ஆறுதுனால மொத்த கிரந்தமும் பயனில்லாமல் போகாதே. ஆகையினால அந்த ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா. நம்ம சாங்கிய மதத்தை நம்ம பிரதான காரணவாதத்தை விட்டுட்டோமே என்றால் மொத்த கிரந்தமும் வீணாக போயிடுமே அப்படின்னு மேலே அந்த சந்தேகம் எழ, அதுக்கு சித்தாந்தத்தில் என்ன பதில்னா, உண்மைதான் மனு தர்மங்கள் மனுஸ்மிருதி போன்றவைகளில் பிரம்மத்தை பற்றியும் சொல்லியிருக்கு, அதே போல் கர்மத்தை பற்றியும் சொல்லியிருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த கர்மங்கள் அந்த தர்மங்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த தர்மங்கள்லாம் ஏன் தர்மங்களாக இருக்கின்றன? பிரம்மத்தை ஆராதிக்கப்படுகின்ற பிரம்மத்துக்கு ஆராதனமாக இருக்கிறதுனால தான் அது தர்மங்களாகவே இருக்குது. மனு ஸ்மிருதியில் 1000 தர்மங்கள் சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் ஏன் தர்மங்களாக இருக்குது? அதெல்லாம் பிரம்மத்துக்கு ஒரு ஆராதனமாக, பரமாத்மாவுக்கு ஆராதனமாக இருக்கிறதுனால தான் அது தர்மங்களாகவே இருக்குது. இப்போ பரமாத்மாவையே ஒத்துக்கலை, பிரதானம் போதுமே ஜெகத் காரணம் அப்படின்னு சொன்னோமே என்றால் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களும் வீணாக போய்விடுமே. அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னா மொத்த கிரந்தமும் வீண் அப்படின்னு தானே வரும். அப்போ என்ன ஆகுது, சாங்கிய ஸ்மிருதி ஒரு கிரந்தம் வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் எல்லாம் வீணடிச்சிடுறோமே. ஆகையினால் என்ன பண்ணணும்னா அந்த ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் அதை ஆதாரமாக கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஸ்மிருதிகளை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேதாந்தத்துக்கு அதுக்கு சேரக்கூடிய பொருள் அது மற்ற ஸ்மிருதிகள்லாம் சுலபமாக சொல்கிறது. ஆக பரமாத்மா தான் ஜெகத் காரணம் அப்படின்றதுல தட்டு கிடையாது அப்படின்றத இந்த முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம். ஆக இதில் நம்ம என்ன சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்மிருதி அதிகரணம் முதல் அதிகரணத்தில் சாங்கிய ஸ்மிருதியை கொள்ள வேண்டும். ஏன்னா வேதாந்தத்தினுடைய அர்த்தம் நமக்கு உபபிரமணத்தை கொண்டு தான் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். உபபிரமணம் சாங்கிய ஸ்மிருதி தான். அதனால நம்ம சாங்கிய ஸ்மிருதியை கொண்டு பிரதானம் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரதானம் காரணம் அப்படின்றத அந்த பட்சத்தை கைவிட்டோமே என்றால் மொத்த சாங்கிய கிரந்தமும் வீணாக போயிடுமே அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அப்போ ஒரு ஸ்மிருதியை பார்த்தோமே என்றால் பல ஸ்மிருதிகள் நாம் அப்பிரமாணமாக கொள்ள வேண்டியதாக ஆகிடும். ஆகையினால அந்த ஸ்மிருதிகளை கொண்டு தான் மனுஸ்மிருதி தொடக்கமான ஸ்மிருதிகளை கொண்டு தான் நம்ம உபபிரமணம் பண்ண வேண்டும். ஆகையினால அவைகளில் என்ன சொல்கிறதுன்னா பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுகின்றன. ஆகையினால பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்றது இது முதல் அதிகரணம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அதிகரணம் யோக பிரத்யுக்தி அதிகரணம் அப்படின்னு. முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணத்தில் சாங்கிய மதம் சாங்கிய ஸ்மிருதியானது நிராகரிக்கப்பட்டது. ரெண்டாவது அதிகரணம் யோக பிரத்யுக்தி அதிகரணம். இந்த மதத்தில் இந்த அதிகரணத்தில் யோக மதமானது நிராகரிக்கப்படுறது. யோக மதம் அப்படின்றது ஹிரண்ய கர்ப்பர் பிரம்மா சொன்ன மதம் யோக மதம் அப்படின்றது. அதுக்கு பாஷ்யம் தான் பதஞ்சலி முனிவர், இல்லை ஒரு அது யோக சூத்திரம்ன்றது தனி, அது பதஞ்சலி முனிவருடைய சூத்திரங்கள். அதெல்லாம் பிரம்மா சொல்லி தான் வந்திருக்கிறதா தெரிகிறது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தில் இதெல்லாம் பிரம்மா சொன்னதாக தான் இருக்குது. இந்த யோக மதமானது பிரம்மா சொன்னது. அதில் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, சரி சாங்கிய ஸ்மிருதியை தள்ளிவிட்டாச்சு, ஆனால் யோக மதத்தை நாம் ஆதரிக்கலாமே. ஏன்னா இதில் சாங்கிய மதத்தை போல் ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னு சொல்லலை. யோக மதத்தில் ஈஸ்வரன் உண்டு. அதோடு மட்டும் இல்லை, மோட்சத்துக்கு என்ன உபாயம்னா தியானமானது உபாயம்.
இதெல்லாம் எவ்வளவு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஈஸ்வரன் அப்படின்றவனும் ஒத்துக்கப்படுறான், பரமாத்மா ஒத்துக்கப்படுறான், தியானம் அப்படின்றது தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகையினால இந்த ஸ்மிருதியை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சந்தேகம் எழ என்ன இங்கே மறுப்புனா, சரி பரமாத்மா ஈஸ்வரனை ஒத்துண்டாச்சு, தியானம் தான் உபாயம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, வெறும் நிமித்த காரணமான ஒரு பரமாத்மாவை மட்டும்தான் இந்த யோக மதத்தில் ஒப்புக்கொள்ளப்படுறான். ஆனால் நம்ம முன்னாடி பிரகிருதி அதிகரணம் அப்படின்னு போன பாதத்தினுடைய இறுதியில் பார்த்தோம் இல்லையா, பகவான் எப்படியா இருக்கான், அவன் வெறும் நிமித்த காரணம் கிடையாது, அவன் பிரகிருதிஷ்ட, அவன் பிரகிருதியாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றான். அதை இந்த யோக மதத்தில் ஏற்கவில்லையே, ஆகையினால இந்த யோக மதமானது நிராகரிக்கத்தக்கதாக இருக்குது. அதே போல் தியானம் ஏற்றுக்கப்படுறது அப்படின்னு சொன்னது சரிதான். ஆனால் தியானம் அப்படின்னாலே கல்லையா மண்ணையா தியானம் பண்ண முடியும்? தியானம்னாலே ஏதோ விஷயத்தை குறித்த தியானம் தானே. என்ன விஷயம் என்று ஆராய்ந்தோமே என்றால் ஜீவாத்மாவை தியானம் பண்ணணும், சரி நல்லது தான் அது. ஆனால் அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்றதை ஆராய வேண்டாமா? யோக மதத்தில் ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமையாக பகவான் கிடையாது. அப்போ ஜீவாத்மாவை தனித்து தியானம் பண்ணுறார்கள் யோக மதத்தில். அதனால என்ன பயன்? அது தத்துவமாக ஆகாது. ஏன்னா ஜீவனை தியானம் பண்ணும்பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற அவன் பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு தான் ஜீவனை தியானமே பண்ணணும். ஆகையினால இங்கே சொல்லப்படுற தியானமும் நமக்கு பொருள் அல்ல. ஆகையினால ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டாலும் ஈஸ்வரனை உபாதான காரணமாக ஒப்புக்கொள்ளாதபடினால் இந்த மதம் ஏற்புடையதன்று. அதே போல் தியானத்தை உபாயமாக கொண்டாலும் தியானம்ன்றது தியேயம், தியைக்கு நிரூபணீயம் என்று சொல்லுவார்கள். அதாவது எதை பற்றி தியானம் பண்ணுறோமோ அதான் தியேயம், அதை ஆராய வேண்டும் இல்லையா? அதை ஆராய்ந்தோமே என்றால் இவர்கள் தியானத்துக்கு விஷயமாக கொள்வது சுத்தமான ஒரு ஆத்மாவை, ஜீவாத்மாவை. அதுக்கு அந்தர்யாமி பக்கத்தில் அவர்கள் போகவே இல்லையே. ஆகையினால இந்த மதமானது நிராகரிக்கப்பட வேண்டியது. 2வது அதிகரணம் யோக பிரத்யுக்த அதிகரணம் அப்படின்றது முடிந்தது. அதற்கு பிறகு 3வது அதிகரணம் விலக்ஷணத்வாதிகரணம் என்று. இந்த 3வது அதிகரணத்தில் மறுபடியும் இந்த சாங்கிய மதத்தை தழுவினவன் தான் வந்து பூர்வபக்ஷியாக வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சாங்கிய மதமானது தான் தர்க்கத்துக்கு சேர இருக்குது, லாஜிக்கலாக இருக்குது. ஆகையினால சாங்கிய ஸ்மிருதியை தான் நாம் கொள்ள வேண்டும். என்ன லாஜிக், என்ன தர்க்கம் இங்கே அப்படின்னா, உலகத்துக்கு பிரம்மம் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்கோ, பரமாத்மா காரணம் அப்படின்னு சொல்கிறீங்கோ. பரமாத்மா சேத்தனன், பரம சேத்தனன் இல்லையா, ஞானமே வடிவானவன். உலகம் எப்படி இருக்குது? அச்சித்தாக உலகம் இருக்குது. அதுக்குள்ள சித்தான ஜீவாத்மா இருந்தால் கூட அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்? அல்பமான சுகம், எத்தனையோ துக்கம். ஆக உலகம் எப்படி இருக்குன்னா அச்சேதனமாகவும் பெருத்த துக்கம் கொண்டதாகவும் உலகமானது இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்துக்கு பரம சேத்தனமாக ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி காரணமாக இருக்க முடியும்? லாஜிக்கே இல்லையே. ஆகையினால என்ன கொள்ளணும் அப்படின்னா தர்க்க ரீதியாக என்ன கொள்ள வேண்டியிருக்கு? சாங்கிய ஸ்மிருதியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அச்சேதனமான இந்த உலகத்துக்கு அச்சேதனமான பிரதானம் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. ஆகையினால நாம் பிரதானத்தை காரணமாக கொள்ளுறது தான் சரி தகுந்தது அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு தான் இங்கே வேதவியாசர் காட்டுறார். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே காரிய காரணையோர் மத்திய சாலக்ஷண்யம் அஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, காரியத்துக்கும் ஒரு சாலக்ஷண்யம், ஒரு பொருத்தம் வேண்டும், ஒரு ஒப்புமை வேண்டும். லோகத்தில் அப்படி தானே தெரிஞ்சிருக்கு. மண்ணிலிருந்து தான் மண் குடமானது உருவாகும், இரும்பிலிருந்து தான் இரும்பு சங்கிலியானது உருவாகும், இரும்பிலிருந்து பட்டு வஸ்திரம் உருவாகுமா? சம்பந்தமே இல்லையே. ஆகையினால காரியத்துக்கும் காரணத்துக்கும் சாலக்ஷண்யம், பொருத்தம் வேணும். லோகமோ அது அச்சேதனமாகவும் துக்க மிஸ்ரமாகவும் இருக்குது. அது எப்படி பகவானுடைய காரியம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பகவான் தான் ஆனந்தமயனாக இருக்கானே, அவன் பரமச்சேதனாச்சே அப்படின்னு அங்கே. ஆக என்ன லாஜிக்? இங்கே காரியத்துக்கும் காரணத்துக்கும் சாலக்ஷண்யம் வேணும், பொருத்தம் வேண்டும் அப்படின்னு அவன் சாங்கியன் நிற்க. பதில் என்ன அப்படின்னா, லோகத்தில் எல்லா இடத்துலையும் காரியத்துக்கும் காரணத்துக்கும் பொருத்தம் இருக்கிறதா ஒன்றும் தெரியல. சில இடங்களில் காரணம் வேறு விதமாக இருக்குது, காரியம் வேறு விதமாக இருக்குது அப்படின்னு வேதவியாசர் சொல்கிறார். என்ன உதாரணம் காட்டுறார் லோகத்தில் என்றால், கோமயம் இருக்குது, சாணி இருக்குது, அதுலேருந்து தேள் உண்டாகுமா? கோமயத்துக்கும் தேள் அந்த உடம்புக்கும் என்ன பொருத்தம் இருக்குது? அதே போல் மக்ஷிகா இருக்குது, அதுலேருந்து தேன் இருக்குது, அதுலேருந்து கிருமிகள்லாம் உண்டாகுமா? அந்த கிருமி உடம்புக்கும் அந்த தேனுக்கும் என்ன பொருத்தம் இருக்குது? ஆகையினால காரிய காரணங்களாக இருக்கணும்னா
கண்டிப்பாக பொருத்தம் வேணும் அப்படின்றது தேவை கிடையாது. விலக்ஷணையோர் மத்திய அப்படி காரியகாரண பாவகா சம்பவதி, வேறுபட்ட பொருள்கள் மத்தியிலும் காரியகாரண பாவமானது இருக்கும் அப்படின்றத இந்த அதிகரணத்தில் சொல்கிறார். இங்கே என்ன தாத்பரியம் அப்படின்னா, வேதாந்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பரமாத்மா பிரம்மமானது அது ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்ன உடனேயே இப்படி ஒரு வாக்கியம் எடுத்துப்போமே, அக்னி இருக்கு இல்லையா, அக்னியால் இந்த துணியை நனைத்து விடு, அதே போல் ஜலத்தால் இந்த பண்டத்தை உலர்த்தி விடு அப்படின்னு சொன்னால் யாருக்காவது ஏதாவது புரியுமா? அக்னியை கொண்டு எப்படி ஒரு துணியை நனைக்க முடியும்? அக்னியை கொண்டு எரிக்க தானே முடியும். அதுபோல் ஜலத்தை கொண்டு நனைக்க தான் முடியும். ஜலத்தை கொண்டு மற்றவனை உலர்த்த முடியுமா? எரிக்க முடியுமா? ஆக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் இருந்ததுன்னா யாருக்குமே உண்மையை புரியாது இல்லையா? இதுதான் அயோக்கியதா நிச்சயா அப்படின்னு சொல்லுவார்கள். இது இந்த வாக்கியமானது பிரமாணமே கிடையாது, இது வேறு ஏதோ சொல்ல வருது. நம்ம எடுப்பில் அந்த என்ன தோன்றதோ யதாசுத்தார்த்தா அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன தோன்றதோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே. அக்னியால் இந்த பாத்திரத்தை நனைத்து விடு அப்படின்னு சொன்னால், நான் நனைத்து விடுன்றது நம்ம யதாசுத்தமாக அப்படியே யாருமே எடுத்துக்கவே மாட்டோம். ஏதாவது கொஞ்சம் மாற்றி வச்சு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு யோசித்து ஏதாவது மாற்றி தான் நம்ம புரிஞ்சுப்போம். அதே போல் ஏன் அங்கே புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அக்னியானதை நினைக்கிறதுக்கு பயன்பட முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதே போல் காரணம் காரியம் ரெண்டுமே ஒத்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ வேதாந்தம் சொல்கிறது பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை நேராக அப்படி எடுத்துக்கவே மாட்டோம். பிரம்மமானது ஜகத்துக்கு காரணமா? ஜகத்துன்றது வேறுபட்டதாக இருக்குது, பிரம்மமோ ஞானமயமாக இருக்குது. அது எப்படி ஜகத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மனசில் வாங்கிக்கவே மாட்டோம். காரணம் அப்படின்னால இப்போ வேறு ஏதோ அர்த்தமோ அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். அதுக்கு தான் வேதவியாசர் சொல்கிறார், அப்படி கிடையாது. லோக்கத்திலே நம்ம பார்க்கலாம், வேறு விதமாக காரணம் இருக்குது, வேறு விதமாக காரியம் இருக்குது. ஆகியனால வேதாந்தம் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுல ஒரு தவறும் கிடையாது. பிரம்மமானது தான் ஜகத்துக்கு காரணம். அது எப்படி காரணமாகுது? அது சரீரம் ஸ்தூலமாக ஆக்கிறது, முன்னாடி சூக்ஷ்மமாக இருந்தது ஸ்தூலமாக ஆக்கிறது, இதெல்லாம் நம்ம பிரகிருதி அதிகரணத்திலே பார்த்துருக்கோம். இந்த அதிகரணத்திலையும் இந்த விலக்ஷணத்வாதிகரணம் இப்படின்ற இந்த 3வது அதிகரணத்தில் தான் சரீரம்னா என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எம்பெருமானால் சாதிச்சிருக்கார். எஸ்ய சேத்தனசை திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்த நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைக்க சுரூபம் தத்தசி சரீரம் அப்படின்னு சரீரம்னா என்ன அப்படின்றத ரொம்ப விளக்கியிருக்கார். அதெல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு டிஸ்கஷனோ இல்லாட்டி வேறு ஒரு இடத்துல நம்ம அவசியம் அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயமானது இந்த விலக்ஷணத்வாதிகரணம், இந்த சரீரத்தை பற்றின விசாரமானது இந்த விலக்ஷணத்வாதிகரணத்தில் இருக்குது. நம்ம மேற்கொண்டு இப்போ பார்க்குறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த அதிகரணம் பொறுத்த வரையிலும் இதில் பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னா, காரியம் காரணம் ரெண்டும் ஒத்த தன்மையை கொண்டதாக இருக்கணும். பிரம்மம் வேறு தன்மையை கொண்டது, ஜகத்து வேறு தன்மையை கொண்டது. ஆகையினால பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் அல்ல அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, என்ன சித்தாந்தம்னா காரியம் காரணம் எல்லா இடத்துலையும் மொத்த தன்மையை கொண்டதாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தேலானது கோமயத்திலிருந்து சாணியிலிருந்து உருவாருதே, அங்கே என்ன ரெண்டுத்துக்கும் பொருத்தம் இருக்குது. கிருமியானது மக்ஷிகையில் இடத்திலிருந்து தேன் இடத்திலிருந்து உருவாருதே, அதில் என்ன பொருத்தம் இருக்குது. ஆகையினால பிரம்மமானது ஜகத்துக்கு காரணமாக இருப்பதில் குறை இல்லை அப்படின்றது 3வது அதிகரணம். அதற்கு பிறகு 4வது சின்ன அதிகரணம் சிஷ்டா பரிகிரகா அதிகரணம். அதாவது 3வது அதிகரணத்தில் சாங்கியன் அவன் நிரசிக்கப்பட்டானா, அவனுடைய மதம் தப்பு அப்படின்னு நிரசிக்கப்பட்டதா. அதே போல தான் வேதவியாசர் என்ன சொல்கிறாருன்னா, இதே போல் மற்ற வாதிகள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுறார்கள்னா, பிரம்மத்தை காரணமாக கொள்ளாமல் பரமாணுக்கள் தான் காரணம் அப்படின்னு யாரெல்லாம் முற்பட வரார்களோ அவர்களுடைய மதம் எல்லாமே நிரசிக்கப்பட்டது. ஏன்னா அடிப்படையில் என்னென்னா, எல்லாருமே என்ன பண்ணுறார்கள்னா, தாங்களே ஒரு தர்க்கத்தை யோசித்து தங்களுடைய புத்தியை கொண்டு யோசித்து உலகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்குறார்கள். அப்போ ஒருத்தன் யோசிக்கிறான், அவனை காட்டிலும் அடுத்தவன் புத்திசாலியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய மதம் தான் ஜெயிக்கும். சரி, இன்றைக்கி அவன் புத்திசாலியாக இருக்கான், நாளைக்கு இன்னொருத்தன் அவனை காட்டு புத்திசாலியாக வந்தால் அப்போ மாறிண்டே இருக்கும் பட்சங்கள்லாம். அதனால மனிதனுடைய ஒரு இந்த நினைவால் எதையுமே கொள்ள வேண்டாம். சாஸ்திரம் அது எப்போவுமே நித்தியமாக இருக்குது, அதை ஆராய்ந்து பார்த்து நாம் அர்த்தம் கொள்ள வேண்டுமே ஒழிய நானே யோசித்து நான் உலகத்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது மாறிண்டே இருக்கும், எதுவுமே சரியாக அமையாது. அப்படின்றதுனால இந்த 4வது அதிகரணத்தில் அதுதான் சொல்கிறார். இந்த மாதிரி தர்க்கத்தை கொண்டு நம்ம ஆராயறதை காட்டிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்தை கொண்டு ஆராயணும். ஆனால் இந்த தர்க்கத்தினால் ஆராய முற்படுறவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ஒரு அம்சத்தில்
அநேகமாக ஒரு மெஜாரிட்டி என்ன இதில் வந்து சேருவார்கள் அப்படின்னா உலகத்துக்கு இந்த பரமாணு தான் காரணம் அப்படின்ற அம்சத்தில் வந்து சேர்ந்துருவார்கள். ஆனால் அந்த பரமாணு எப்படிப்பட்டது, அது வந்து நித்தியமா அநித்தியமா, இல்லாட்டி க்ஷணிக்கமா, இல்லாட்டி க்ஷணிக்கமா நித்தியமா, இல்லாட்டி அது ஞானமயமாக இருக்குமா, இல்லாட்டி அர்த்தாத்மகமாக இருக்குமா, இந்த மாதிரி பல மத வேறுபாடுகள்லாம் இருக்கும். அது என்னென்ன வேறுபாடுகள் அப்படின்றதுலாம் அந்தந்த மதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்தால் தான் தெரியும். அது ஜெயின மதம் சொல்லப்படுறது, பௌத்த மதம் சொல்லப்படுறது, அதே போல் இங்கே தார்க்கிக மதம், எல்லாமே மதங்கள் சொல்லப்படுறது. எல்லாத்துலேயும் வந்து பரமாணு தான் காரணம் அப்படின்றதுல எல்லாருக்கும் ஒரு சம்மதி இருக்குது, ஒப்புமை இருக்குது. ஆனாலும் இந்த பரமாணு இப்படிப்பட்டது அப்படின்ற இடத்துல மற்ற வேறுபாடு இருக்குது. மொத்தத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மத்தியை கொண்டு எதுவும் ஆராய முடியாது, சாஸ்திரத்தை கொண்டு தான் ஜெகத்காரணத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த 4வது அதிகரணம், சிஷ்டா பரிகிரகாதிகரணம். அதுக்கப்புறம் 5வது அதிகரணம் போக்திராபத்தி அதிகரணம் என்று. இந்த 5வது அதிகரணத்தில் என்ன விஷயம்னா, நம்ம இந்த விலக்ஷணத்துவாதிகரணம் அதில் என்ன பார்த்தோம்னா, பிரம்மமானது ஜகத்தை சரீரமாக கொண்டது. இதனால் நம்ம அடிப்படையான சித்தாந்தம் இல்லையா, இந்த பிரம்மத்துக்கு இந்த ஜகத்தானது சரீரம் அப்படின்றது அடிப்படையான சித்தாந்தம். அது நம்ம பிரகிருதி அதிகரணத்துலேயும் பார்த்தோம், விலக்ஷணத்துவாதிகரணத்துலேயும் அங்கே விப்புலமாக அடியன்னு சொல்லலை, ஆனால் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது சரீரத்தை பற்றி. அதுக்கு மேலே கேள்வி எழுது இந்த 5வது அதிகாரத்தில். அப்போ பிரம்மமானது இந்த ஜகத்தை சரீரமாக கொண்டு இருக்கு அப்படின்னா, அப்போ சரீரத்தை கொண்டு இருக்கிற ஆத்மாவுக்கு எப்படிலாம் துக்கம் வருதோ அப்போ பிரம்மத்துக்கும் துக்கம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. பிரம்மத்துக்கும் போகம் இருக்கா, சுகதுக்க அனுபவம் இருக்கா, போகம் இருக்கா அப்படின்னு கேள்வி. இதே போல் ஒரு கேள்வி நம்ம முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்தில் பார்த்துருக்கோம். அத்திராதிகரணம் அப்படின்ற இடத்துல சம்போக பிராப்தி அப்படின்னு மாதிரி ஒன்று பார்த்தோம். என்ன போகம் அப்படின்னா, அதாவது பிரம்மமானது ஹிருதய குகையில் இருக்குது அப்படின்னு உடனே ஒரு கேள்வி வருது. அப்போ ஆத்மா ஹிருதயத்தில் இருக்குது, பிரம்மமும் ஹிருதயத்தில் இருக்குது, பரமாத்மாவும் ஹிருதயத்தில் இருக்கான். அப்போ ஆத்மாவுக்கு எப்படிலாம் சுகதுக்கம் வருது, அப்போ பரமாத்மாவுக்கும் வருமா அப்படின்னு கேள்வி வர, அங்கே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, பரமாத்மாவுக்கு கர்மம் இல்லையே, அதனால் பரமாத்மாவுக்கு போகம் வராது. இங்கேயும் அதே போல தான் ஒரு கேள்வி. ஆனால் இங்கே அந்த கேள்விக்கு நிமித்தம் வேறு. அங்கே என்ன நிமித்தம் அப்படின்னா, ஆத்மா எப்படி ஜீவாத்மா எப்படி உடம்புக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கோ, பரமாத்மாவும் உடம்புக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கே, அதனால பரமாத்மாவுக்கும் சுகமும் துக்கமும் வருமா அப்படின்னு கேள்வி. இங்கே அத்தோட மட்டும் நிற்கலை. இங்கே எப்படி ஆத்மாவுக்கு சரீரமாக இந்த உடம்பு இருக்கோ அதே போல தானே பகவானுக்கு இந்த உலகமே சரீரம்னு சொல்லப்பட்டாச்சு. அப்போ சரீரத்தினால சுகதுக்கங்கள்லாம் வராதான பரமாத்மாவுக்கு என்று இங்கே அதிகப்படியான ஒரு கேள்வி அந்த வாசிக மனசில் நல்லா கொள்ள வேண்டும். அந்த அத்திரதிகரணம் முதல் அத்தியாயம் 2வது பாதத்தில் என்ன கேள்வின்னா, பரமாத்மா உள்ளே இருக்கான் அவ்வளவுதான். ஆனால் இங்கே உள்ளே இருக்கான் அப்படின்றதோடு மட்டும் கிடையாது. அவன் கிட்டத்தட்ட இப்போ இப்படி பிடிச்சுப்போமே, டெனண்டா ஓனரா அப்படின்னு. டெனண்ட்னா அந்த வீட்டில் இருக்கார், ஓனர் அந்த வீட்டில் இருப்பார். ஆனால் டெனண்ட்டுக்கும் ஓனருக்கும் வாசி இல்லையா, இப்போ அந்த மாதிரி தான் 2வது பாதம் முதல் அத்தியாயம் 2வது பாதத்தில் உள்ளே இருக்கான் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் இப்போ அத்தோடு மட்டும் கிடையாது, இவனுக்கு இது சரீரமாகவே இருக்குது. மொத்த சேத்தனம் எல்லாமே இவனுக்கு சரீரமாகவே இருக்குது அப்படின்னு எல்லாம் ஸ்தாபித்தாயிருது. அதுக்கு மேலே இப்போ கேள்வி வருது, அப்போது டெனண்ட்டை காட்டிலும் ஓனராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக தானே இருக்கும். அதே போல் தான் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதனால் வரக்கூடிய விளைவுகளோ அதிகமாக தானே இருக்கும். ஆகையினால அதே போல் இங்கே கேள்வி என்னென்னா, அப்போ பரமாத்மாவுக்கு தான் எல்லாமே சரீரம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அப்போ சரீரத்தினால் வரக்கூடிய துக்கங்கள் எல்லாமே பரமாத்மாவை தட்டுமே அப்படின்னு கேள்வி எழ, சித்தாந்தத்தில் என்ன பதில் சொல்கிறார் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை போலவே சியால் லோகவத்து பரமாத்மாவுக்கு லோகத்தில் இருக்கிற மாதிரி பரமாத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆகாது, என்ன உதாரணம் காண்பிக்கிறார் என்றால், ஒரு ராஜா இருக்கான், சிறைக்கூடத்தில் ஒரு கைதி இருக்கான். ராஜாவும் அந்த சிறைக்கூடத்துக்கு போகிறான். 2 பேருமே உடம்பை பெற்றவர்கள் தானே. அந்த கைதியை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா ராஜாவினுடைய அனுசாசனம், அவனுடைய அந்த சாசனத்தை மீறி இருக்கிறபடினால அந்த கைதியானவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். அவன் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். சரி, அந்த கைதி ஒரு மனிதன், அவன் சிறையில் அகப்பட்டிருக்கான். மனிதனாக இருந்து கொண்டு அவன் தண்டனையை மீறினா அவன் சிறையில் போட்டாச்சு. இப்போ ராஜா இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கால் அவனே அந்த கட்டளையை மீறறான் அப்படின்னு வச்சுப்போமே, ஏதோ ரூல்ஸ் போட்டிருக்கான், அவனே அதை மீறறான் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அவனை ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இல்லாட்டி இவனே அந்த சிறைக்கு அந்த கைதி எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கறதுக்கு போகிறான் அப்படின்னா, அப்போ கைதியினுடைய நிலை இவனுக்கு வருமா? இவன் இப்போ அங்கே எப்படி இருப்பான்? இவன் நல்ல சந்தனத்தோட தன்னை அலங்காரம் பண்ணிட்டு குழுன்னு இருப்பான்.
இவனுக்கு குளுமை போறலை அப்படின்னா பக்கத்தில் 4 பேர் இவனுடைய தாசவர்க்கங்கள் எல்லாம் இவனுக்கு வியஜனம், அந்த ஃபேனை விசிறின்னு இருப்பார்கள். அங்கே இருந்து கொண்டே என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கட்டளை இட்டான்னா என்னுடைய மந்திரிமார் மூலமாக லோகத்தையே ஆளக்கூட முடியும். ஆக இப்படி ஒரு வேறுபாடு பார்க்கணும் இல்லையா. ஒரு இடத்துல இருக்கான், ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட மனிதனாக தான் 2 பேருமே இருக்கார்கள், உடம்பை பெற்றவர்களாக தான் 2 பேருமே இருக்கார்கள், அதே நிலத்தில் அதே தேசத்தில் தான் இருக்கார்கள். ஆனால் ஒருத்தன் கட்டளை மீறினான் என்று அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். மற்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த சுவாதந்திரியத்தோடு இருக்கான், எந்த கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கான், அவன் எல்லா போகங்களையும் கூட அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே போல தான் பகவான் என்ன பண்ணுறான்னா இந்த உடம்புக்குள்ளே இதை நியமித்து கொண்டு சரீரமாக கொண்டு இருந்தாலுமே கூட அவன் என்ன பண்ணுறான்னா அவன் எந்த துக்கத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. பிரத்யுத்த அதுக்கு நேர் எதிராக என்ன பண்ணுறான்னா துக்கத்தை அனுபவிக்காததோடு மட்டும் அல்லாமல் அவன் இங்கே இருந்து கொண்டே அவன் மொத்த லோகத்தையும் நடத்துகிறான். எப்படி அந்த ராஜாவானவன் மந்திரி மூலமாக மொத்த லோகத்தையும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே நடத்த தகுதி பெற்றவனோ அதே போல் பரமாத்மா என்ன பண்ணுறான்னா இங்கே அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவன் மொத்த லோகத்தையும் நடத்துகின்றான். ஆகையினால் அவனுக்கு இந்த சுக துக்கங்கள்லாம் ஒட்டாது, சரீரம் ஆக கொண்டிருந்தபடினும் அந்தரியாமையை இந்த துக்கங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு இங்கே போக்திராபத்தியதீகரணம் அப்படின்றதுல சாதிச்சார். இந்த அர்த்தத்தை ஒட்டியே தான் ஆழ்வாருடைய பாசுரமும் ஒன்று அமைஞ்சிருக்கு. 3ஆம் பத்தில் ஆவிசேர உயிரின் உள்ளால் அதுமோர் பற்றிலாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே அப்படின்னு இது விலக்ஷணத்வாதிகரணத்திலே சொல்லியிருக்கணும். அது நத்துர் திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் அங்கே வருது. அங்கே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா எப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரகதமான தோஷங்கள் ஜீவாத்மாவுக்கு தட்டாதோ அதே போல் அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு எந்த சுக்க துக்கங்கள்லாம் தட்டாது அப்படின்னு. அது இந்த 5வது அதிகரணத்தை காட்டிலும் இந்த 3வது அதிகரணத்தில் நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு ஒரு ரொம்ப சித்தாந்த சூத்திரம், ரொம்ப அழகான சூத்திரம். அதுக்கு அப்படியே ஆழ்வாருடைய பாட்டு, அதை பற்றியும் நம்ம டிஸ்கஷனில் கொஞ்சம் ஆழமாக யாராவது முன் வந்தார்கள்னா அப்போது பார்க்கலாம். ஆக இப்பொழுதைக்கு நம்ம 5 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். இதோட மேற்கொண்டு நம்ம அப்புறம் 6வது அதிகரணம் அடுத்த உபன்யாசத்தில் இந்த பாடத்தையும் நம்ம பூரணமாக பார்த்து முடிச்சிடலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீகர் திருவடிகளே சரணம்.